ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம், கிச்சன் அண்டர் செல்ஃப் ஆர்கனைசேஷன் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கீழே 2 செல்ஃப் இருக்குதுங்க. 2 கபோர்டு மாதிரி நான் தனியாக செஞ்சு வாங்கி வச்சுருக்கேன். அந்த கபோர்டில் ஃபஸ்ட்டு கபோர்டு ஆர்கனைசேஷன் 1 டே போட்டுட்டேன். இது செகண்ட் கபோர்டு ஆர்கனைசேஷன் தாங்க. வாங்க எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாங்க. இந்த செல்ஃபை தாங்க நான் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ண போகிறேன். இதுக்கு இந்த செல்ஃபுக்கு மேலே இந்த கடப்பா கல்லுக்கும் இதுக்கும் இந்த செல்ஃபுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருந்தது. ஸோ அந்த இடத்த ஏன் சும்மா விடுவாடுன்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தாம்பாளத்தெல்லாம் அப்படியே தள்ளி வச்சாச்சுங்க. அதுக்கு இந்த பக்கம் நம்ம தோசை கல்லுக்கு தடவக்கூடிய அந்த கிண்ணமும் எண்ணெய் துணி கிண்ணம் வச்சாச்சு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குத்தி தேங்காய் திருவிழத்தில் குத்தி வச்சுருக்கேன். இதுதாங்க இந்த கேப்புக்குள்ளே இவ்வளவு நான் வச்சுருந்தேங்க. இப்போ இதை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. நான் எவ்வளோ க்ளீன் பண்ணி பார்த்துட்டு போக மாட்டேங்குது. இந்த செல்ஃப் க்ளீன் பண்ணுற அளவுக்கு இந்த செல்ஃபில் எவ்வளோ தான் பண்ணாலும் போக மாட்டேங்குது. அந்த செல்ஃப் வந்து கொஞ்சம் பலான்னு இருந்ததுனால அந்த வுட்டா அது ப்ளே வுட்டா எப்படின்றது எனக்கு சரியாக தெரிலங்க. அதை க்ளீன் பண்ண அவ்வளோ அழகாக போய்ட்டு கொலையும் போட்டு இதை க்ளீன் பண்ண எவ்வளோ தான் தேய்ச்சாலும் கொஞ்சம் தான் போகுதே தவிர மித்தப்படி பளிச்சுன்னு ஆக மாட்டேங்குது. இந்த அழுக்கெல்லாம் போயிடுது, பட் பளிச்சுன்னு ஆக மாட்டேங்குது. ஸோ இதை லைட்டாக அப்படி தொடச்சி விட்டுட்டு இதில் செல்ஃபில் வந்து நீட்டாக நல்லா எல்லா இடம் தொடச்சி உள்ளேயும் நல்லா தொடச்சிட்டு அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. இதை நல்லா மேலே நல்லா இதை கொலைன்னு ஊற்றி நல்லா சூப்பராக அதை கரெக்டாக நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதான்னு எனக்கு தெரியலை. பட் தப்பாக சொல்லியிருந்தேன்னா இதை மன்னிச்சிக்கோங்க. நீட்டாக அழுகி எடுத்தாச்சுங்க. இதை நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இவ்வளோ தான் போகுது. இதுக்கு மேலே வந்து இதை க்ளீன் பண்ணால் போக மாட்டேங்குது. இதில் பார்த்திங்கன்னா 3 செல்ஃப். இந்த ரேக் பார்த்திங்கன்னா நான் தனியாக ஆசாரிகிட்ட கொடுத்து வாங்கினது. அந்த ஆசாரி செஞ்சு வச்சுருந்தார். ஸோ ஏதோ கடைக்கு அதுக்கு செஞ்சு வச்சுருந்து ஐ திங்க் அப்படி தான் நினைக்கிறேன். நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆசாரிக்கு வாங்கினா செஞ்சனாங்கிற கொஞ்சம் டவுட்டு. அப்படி வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை எடுத்துகிட்டு வந்தோடனே ஒவ்வொன்று தனித்தனியாக ஒவ்வொரு ரேட்டில் கொடுத்தாங்க. தனித்தனியாக நாங்கள் சின்ன ஒரு 2 வாங்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கடையே கோவிட்டுக்கு அப்புறம் அந்த கடையே இல்லை. இது கோவிட்லாம் முன்னக்கூட்டி வாங்கினது. ஸோ அப்போ இருந்தது, நான் வாங்கிட்டேன். இப்போ பார்த்தா அந்த கடையவே ஆஃப்டர் கோவிட் அந்த கடையே எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி எங்கேயாவது செய்கிறாங்க அப்படின்னு பார்த்து செஞ்சு வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு ரேக்கை நீட்டாக நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. உள்ளே நல்லா தொடச்சிட்டு அழகாக ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு ஷீட்டையும் விரிச்சாச்சு. அது வந்து ஒரு ரப்பர் ஷீட்டு மொத்தமாக வாங்கி கட் பண்ணி போட்டாச்சு. இந்த சின்ன சின்ன மூடி இதெல்லாம் இந்த இடத்துல நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பால் மூடுறது, கூட்டு வச்சு அந்த கிண்ண மூடி வைக்கிறது, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த பக்கம் அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த பக்கம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புட்டுக்குழல் அந்த மாதிரி ஐட்டம் மீதி கேப்பில் ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தது. அந்த டிஃபன் பாக்ஸு பட் அதுக்கு வந்து மூடி இல்லை. உள்ள ஒரு தட்டு, அதுக்கு மேலே ஒரு மூடி உண்டு. அந்த மூடி நான் எங்கே போட்டேன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடியாப்ப உலக்கா வச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு இடியாப்ப உலக்கும் காஃபி ஃபில்டரும் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இந்த ரேக்கில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. இடியாப்ப உலக்கு 2 டிஃபன் பாக்ஸு, அது போக மூடி, இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு ரேக்கில் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எடுக்க வைக்க எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ரேக். இந்த செகண்ட் ரேக்கில் நான் என்ன வச்சுருக்கேன்னா புட்டுக்குழலும் அது போக பார்த்திங்கன்னா இருப்பு சட்டி வச்சுருப்பேன். வதக்கக்கூடிய இருப்பு சட்டி எங்கிட்ட 2 இருப்பு சட்டி உண்டு. அந்த 2 இருப்பு சட்டி, அது போக நீங்கள் எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருப்பீங்க. நான் புளி நனைய போடுறதுக்கு ஒரு பிங்க் கலரில் ஒரு பவுல் வச்சுருப்பேன். அந்த பவுல் இந்த 2 இருப்பு சட்டிக்குள்ளே அந்த பவுல் போட்டு அதைத்தான் இந்த செகண்ட் ரேக்கில் நான் வச்சுருப்பேன். இதையும் நல்லா நீட்டாக ஈர கிளாத்தும் ட்ரை கிளாத்தும் வச்சு தொடச்சிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஷீட்டை போட்டாச்சு. இந்த இருப்பு சட்டி தாங்க நம்ம வச்சுருக்கக்கூடிய இருப்பு சட்டி. நல்லா கனமாக இருக்கும். நான்ஸ்டிக் சட்டி தான். கோட்டிங் போயிட்டு புது சட்டி வாங்கணும், மெதுவாக வாங்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் இதில் பார்த்திங்கன்னா புட்டுக்குழல் இன்னொரு இருப்பு சட்டி இங்கே கழுவ கிடக்குது. இதை கழுவி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை எடுத்து உள்ளே வைப்பேன். இப்போதைக்கு இதை வச்சாச்சு. இதை வச்சு இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய திங்ஸு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு
கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு புத்தடிப்பும் வச்சாச்சு இந்த பக்கம். இவ்வளோ தான் இதில். அடுத்தது தேர்ட் ரேக்கு. இந்த ரேக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கும், அந்த ரேக் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், இந்த ரேக் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். நான் இதில் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கக்கூடிய சட்டியும் 2 இட்லி கொப்பரை வைப்பேன். இதில் 2 இட்லி கொப்பரை, ஒரு மிக்ஸி ஜார் நல்லா நீட்டாக தொடச்சிட்டு ஒரு இட்லி கொப்பரை தூக்கி வச்சாச்சு. இது வந்து பருப்பு நனைய போடக்கூடிய சட்டி, இந்த சட்டியும் வச்சாச்சு. அது போக ஆப்பக்கல்லும் குட்டியாக அந்த ஃப்ரையிங் பேனு, இதோட பிடி வந்து பிஞ்சிருச்சு. இதை டிஸ்பிளே பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இந்த புதுசு பிடி பிஞ்சு நொறுங்கிருச்சு. ஒன் டைம் வந்து நான் தீயை கூட்டி வச்சு அது வந்து நெறிஞ்சிருச்சு, அதனால் பிடி எடுத்தாச்சு. இப்போ இவ்வளோ தான் இந்த செகண்ட் ரேக்கு. இப்போ குட்டியாக ஒரு இட்லி கொப்பரை வச்சுருக்கேன், அந்த இட்லி கொப்பரை இதில் வச்சா கொப்பரை கழுவ கிடக்கு. 2 தட்டு மூடி அதை மட்டும் இதில் வச்சாச்சு. இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட அதிகமான பாத்திரங்களே கிடையாது. எனக்கு எவ்வளோ தேவையோ, ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ பாத்திரம் தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இட்லி கொப்பரை தேவைக்கு இட்லி கொப்பரை, குக்கரு, அது போக தேவைக்கு தட்டு, நம்ம கூட்டு காய் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். கழுவி யூஸ் பண்ணிப்பேன். அதிகமான பாத்திரம் வாங்கி எதுவுமே நான் அதிகமாக வாங்கி குடிக்கிறதே கிடையாது. எதுக்குன்னா நான் பேசிக்கலாக நம்மளுக்கு சோம்பேறி, அதை க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதை அவ்வளோ எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும். நம்மக்கிட்ட கம்மியான திங்ஸ் இருந்ததுன்னா க்ளீனிங் பர்பஸ் வந்து பயங்கர ஈஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நிறைய பாத்திரம் இருந்ததுன்னா கண்டிப்பாகவே நம்ம வீட்டில் நிறைய திங்ஸ் இருந்ததுன்னா நம்மளால் க்ளீனிங் பர்பஸ் பண்ணவே முடியாது. வீட்டை க்ளீனாகவே வச்சுக்க முடியாது, நீட்டாகவே வச்சுக்க முடியாது. நம்ம தேவைக்கு வச்சுக்கிட்டு மீதியே என்ன பண்ணிட்டேன்னா அட்டைப்பெட்டிக்குள்ளே போட்டு கெட்டி மேலே செல்ஃப் மேலே வச்சாச்சுங்க. இப்போ நான் எவ்வளோ யூஸ் பண்ணுவேன்னு பொதுவாக நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுங்கிறது தெரியும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.